அன்பு நண்பர்களே, இ-காமர்ஸ், கியூ-காமர்ஸ் இந்திய சிறு குறு வணிகத்தை எவ்வாறு அபகரித்து நம் வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குகிறது என்று பல வீடியோக்களை பதிவு செய்திருந்தேன். காய்கறி வியாபாரம் உங்களுக்கு ஏற்கனவே சில வீடியோவில் காமிச்ச மாதிரி இப்போவும் நினைவூட்டலாக காட்டுறேன். ஒரே ஒரு வாழைத்தண்டை ஆர்டர் போட்டாலும், இல்லை 2 சௌ வேணும்னு ஆர்டர் போட்டாலும், இல்லை கத்திரிக்காய் வேண்டும் என்றாலும், 1/4 கிலோ வெண்டைக்காய் வேண்டும் என்று ஆர்டர் போட்டாலும், காலையில் 7 மணிக்கு போட்டால் 10 நிமிடத்தில் உங்கள் டோர் டெலிவரி. அப்போது வீட்டு வாசலில் மிக குறைந்த விலையில் காய்கறி கிடைக்கிறது. அதை தவிர இல்லாமல் ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை கூட இலவசமாக வேறு தராங்க. 13 ரூபா அதோட விலைன்னாக்கா இவங்க 5 ரூபா தள்ளுபடி கொடுத்து 8 ரூபா தான் வாங்கிக்கிட்டு போகிறாங்கச்சே. எந்த குடும்பத் தலைவி கடைக்கு சென்று காய்கறியை வாங்குவதை தொடர்வார்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே காய்கறி வியாபாரத்திற்கும் ஆபத்து ஏற்பட்டுவிட்டது. 10 லட்சம் கோடி வணிகம் நடக்கும் நம்மளுடைய நுகர்பொருள் வணிகம், அதாவது எஃப்எம்சிஜி வணிகம். எதெல்லாம் நீங்கள் பிராண்டட் ஐட்டம் பார்க்குறீங்களோ, மாதம் வாங்குகிறீர்களோ, இல்லை டெய்லி வாங்குறீங்களோ, அதுதான் நுகர்பொருள் வணிகம்னு சொல்கிறோம். 2 கோடி வணிகர்கள் நாடு முழுவதும் 10 லட்சம் கோடி மதிப்பீடு உள்ள வணிகத்தை செய்து வருகிறார்கள். இந்த வணிகத்தை அபகரிக்க வேண்டும் என்று 2 வருடமாக மிக 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 தீவிரமாக குயிக் காமர்ஸ் நிறுவனங்களான ஜெப்டோ, பிக் பாஸ்கெட், பிளிங்கிட், அமேசான் ஃப்ரெஷ், ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் 10 ரூபா பொருளை 3 ரூபாய்க்கு, 4 ரூபாய்க்கு அல்லது 5 ரூபாய்க்கு மினிமம் 50% தள்ளுபடி செய்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத் தலைவி இரவு 11 மணிக்கு காலையில் என்ன வேணும்? ஒரு பால் பேக்கெட் வேணும், ஒரு டூத் ப்ரஷ் வேணும், ஒரு டூத் பேஸ்ட் வேணும், ஒரே ஒரு சோப்பு வேணும், ஒரு சீயக்காய் வேணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு காலையில் அவங்க கேட்குற டைம் வந்து சேர்ந்துருது வீட்டுக்கு. உங்கள் கடைக்கே வந்தால் தானே இன்னொரு 4 ஐட்டம் வாங்குவாங்க. இந்த குயிக் காமர்ஸ் நிறுவனங்கள் கடந்த 1 வருடத்தில் மட்டும் நாம் செய்து கொண்டிருக்கும் வியாபாரத்தில் 1 லட்சம் கோடி வணிகத்தை அபகரித்து விட்டார்கள். 1 லட்சம் கோடி தானே 10 லட்சம் கோடியில் போயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த 1 லட்சம் கோடி கிடைச்சதுடைய தெம்பு இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு. ஆஹா, நிச்சயமாக மொத்தத்தையும் அபகரிச்சிடலாம். வணிக சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு பற்றாக்குறை இருக்கிறது. இந்த நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்கள் கூட மிக சாதகமாக சிறு குறு வணிகர்களுக்கு இல்லை. மத்திய அரசாங்கம் எப்போதுமே வாடிக்கையாளர்கள் நலனை முன்வைத்து தான் செயல்படுகிறது. ஆனால் இந்த சிறு குறு வணிகர்களுடைய வாழ்வாதாரமும் இந்த பொருளாதாரத்தோடு அடங்கி இருக்கிறது என்பதனை உணராமல் இந்த துரித வணிகத்தில் குயிக் காமர்ஸ் நிறுவனங்கள் எல்லாம் அனுமதிச்சிட்டாங்க. இப்போது அவங்க அனுமதிச்சிட்டாங்க, நாம் அதோடைய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இந்த எஃப்எம்சிஜி வணிகத்திலும் இந்த வியாபாரம் நாளுக்கு நாள் குறையுதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் 2025ஆம் ஆண்டுக்குள் நிச்சயமாக 40லிருந்து 50% வணிகம், அதாவது 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் கோடி வணிகம் நம்மிடமிருந்து அபகரிக்கப்படும். அந்நிய முதலீடு அவர்களுக்கு வருவதால் நஷ்டப்பட்டு நம்மளை ஒழித்து தள்ளிவிட்டால் பின்பு அவர்கள் வைக்கும் விலையில்தான் பொதுமக்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இன்றைக்கி பொதுமக்கள் விஷயம் புரியாமல் சுலபமாக இருக்குன்னு போய் வாங்கினாலும் அவர்களை நம்ம எவ்வளோ எடுத்து சொன்னாலும் குறைந்த விலையில் கிடைக்கிதுன்னு தான் வாங்குவாங்களே ஒழிய பின்னாடி ஆபத்துன்னு நினச்சிக்கிட்டு வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க. சிறு குறு வணிகர்களையும் பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமை. ஆனால் மத்திய அரசு இன்னும் துரிதமாக செயல்படவில்லை. கேட்டால் பார்க்கிறோம், ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் காம்படிஷன் கமிஷன் மூலமாக இதை பற்றியெல்லாம் விவரங்களை சேகரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே ஒழிய இது எப்படி இருக்குன்னா, ஒரு டாக்டரை ஆப்ரேஷன் ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுச்சுங்க, ஆனால் பேஷண்ட் தாங்க செத்து போயிட்டாருன்னு சொல்கிற மாதிரி இவங்க என்றைக்கு சட்டத்திட்டங்கள் மாற்றங்கள்லாம் கொண்டு வராங்களோ அன்றைக்கி வணிக சமுதாயம் 2 கோடி மளிகை வணிகர்களில் 1 கோடி தான் இருப்பாங்க, மீதி பேர் காணாமல் போயிடுவாங்க. இந்த 1 கோடியும் தாங்க முடியாமல் வணிகத்தை விட்டு விலக வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படும். ஏற்கனவே சென்ற வருடத்தில் மட்டும் 2 லட்சம் சிறு குறு வணிகர்கள் ஓரளவு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் எல்லாம்
கதவை அடைத்து விட்டார்கள். வியாபாரம் பெரும் நஷ்டம், இனி தாங்க முடியாதுன்னு அடைத்து விட்டார்கள். இந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் வணிகர்களாவது டிசம்பர் மாதத்திற்குள் கடையடைக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆகையால் துரிதமாக நாம் இறங்கி போராட வேண்டும். எனவே உஷார், உஷார், உஷார். போராட்டம் மட்டுமே நம்மை காப்பாற்றும். நமது எண்ணிக்கை பலம் இப்போது உள்ளது. இந்த எண்ணிக்கை பலத்தை பயன்படுத்தி மிக விரைவில் தேசிய அளவில் நாம் பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டிய அவசியம் உள்ளது. தேசிய நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 30ஆம் தேதி வரை சிறு குறு வணிகர்களுக்கு இந்தியாவில் உள்ள டவுன்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்ய முடிவெடுத்துள்ளோம். ஆகையால் போராடினால் மட்டுமே வெற்றி, இல்லையென்றால் நாம் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டுக்கு போக வேண்டிய நிலை உறுதி. விழித்திடுங்கள், துடித்திடுங்கள், போராடுங்கள். நம் வாழ்வாதாரம் நம் கையில் இருக்க வேண்டும். நாம் வளர்த்த வியாபாரத்தை பறிகொடுத்து விட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் சம்பாதிக்க நாம் வழிவகுக்க கூடாது. நம் விழிப்புணர்வும் போராட்ட யுக்தியும் தான் தேவை என்று பதிவு செய்கிறேன்.